ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி குழந்தைகளுக்கு ரொம்பவும் சத்தான கருப்பு உளுந்து சத்து மாவு கஞ்சி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உடைச்சது. கொஞ்சமாக கேஷ்யூ எடுத்திருக்கேன். ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தா, ஒரு 2 அல்லது 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கருப்பு உளுந்தம் வந்து நம்ம நல்லா வறுக்கலாம். நல்லா நீங்கள் கடிக்கும்போது அது கடிப்படணும், அந்தளவுக்கு வறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கேஷ்யூவையும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது வந்து காலையில் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாவை ரெடிமிக்ஸாக அப்பப்போ அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் மிக்சிலேயே அரைச்சி வச்சுப்பேன். அது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம அரைச்சனாவே போதும். இப்போ பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி அந்த மாதிரியும் கொடுக்கலாம். தனியாக தண்ணியிலையும் நீங்கள் குடிக்கலாம். களி மாதிரி கூட கிண்டி கொடுக்கலாம். பாலில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் துருவி போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு பாயசம் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா எலும்பு இதெல்லாம் பலப்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸை அதுக்கப்புறம் உடைச்ச கடலை 2ஐயும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். இதில் வந்து இந்த வறுக்கிறது தான் ரொம்ப மெயினு. ஏன்னா ரொம்ப வறுத்துருச்சுன்னா டேஸ்ட் போயிடும். ஸோ மீடியமாகவே நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஏலக்காயும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பாத்திரம் ஹீட்லேயே தான் இதெல்லாம் வந்து லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி விடுறேன். அப்படியே போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடும். பாருங்கள், நல்லா ஆறி வந்துச்சு. லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் எடுத்து பாருங்கள், நான் மிக்சியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சி அந்த ஏலக்காயோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ 2 அல்லது 3 ஸ்பூன் போட்டால் போதும் குழந்தைங்களுக்கு. நான் டெய்லி காலையில் இதை தான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கு ரொம்பவுமே சத்தானது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.